நகர கருவாடு பொரிக்கிறதுக்கு என்ன வேணும் பார்க்கலாம். நகர கருவாடு ஒரு 16 பீஸ் எடுத்துருக்கேன். சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி செந்நகரை வந்து நமக்கு வந்து கடையில் விற்கும்போதே பார்க்கறதுக்கு அவ்வளோ நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ தோண்டும். அந்த மாதிரி உள்ள நகர கருவாடு இது. பெரிய வெங்காயம் ஒரு 6 பெரிய வெங்காயம், குட்டி பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய். இப்போ வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவாடு பொரிக்கிறதுக்கு வந்து கடலெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட கொஞ்சமே ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த கருவாடை வந்து பொரிச்ச மாதிரி எடுத்துக்கணும். அப்போ வந்து ஒரு நொறுங்காமல் இருக்கும். கொஞ்சம் பீஸ் பீஸாக எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். அது தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதே மாதிரி இந்த கருவாடு பொரிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன கரண்டியாக எடுத்துக்கணும். இந்த இடம் வந்து கொஞ்சம் சின்ன பதியாக இருந்தால் கருவாடு ரொம்ப நொறுங்காது. லேசாக அப்படியே பரட்டி விட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ கருவாடை வந்து சேர்த்துடலாம். மீன் எப்படி பொரிக்குமோ அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். தனியாக எடுக்கணும். அப்படியே பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் அப்படியே சேர்த்துடலாம். நல்லா பொரியட்டும் கருவாடு. இந்த நகர கருவாடு பொரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த கருவாட்டோட ஸ்மெல்லு வராமல் அந்த ஸ்மெல் பிடிக்காது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் அந்த கருவாடு வந்து எப்படி பொரிச்சு கிடப்பறேன். இந்த பச்சைத்தன்மையாக இருக்கும்போது வந்து ஈரத்தன்மையாக இருக்கும்போது வெங்காயம் சேர்க்கக்கூடாது. நல்லா மொறுன்னு நல்லா வந்து பொரிஞ்சிடணும் கருவாடு. அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்க்கணும். அந்த கருவாட்டில் வந்து பிடிக்காத ஸ்மெல் வந்து வராது. நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றது. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் ரொம்ப சேர்க்க மாட்டேன். அந்த கருவாடு வந்து வறுக்கிறதுக்கு மட்டும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் செலவாகும். அப்போ தான் கருவாடு உடையாமல் அப்படி நல்லா முறுமுறுன்னு வெந்து வரும். அதுதான் கருவாடு இந்த மாதிரி நல்லா வறுபட்ட பதத்துக்கு வந்தோம்னா இந்த வெங்காயத்தை சேர்க்கணும். அப்போ அந்த பச்சை வாடை நமக்கு தெரியாது. எல்லாம் உள்ளே வந்து ஈரத்தன்மையாக இருக்கும். நல்லா வந்து அதுக்கு ரொம்ப தீர மாதிரி வறுக்கக்கூடாது. இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வறுத்துக்கணும். வறுத்து வேறு பாத்துக்கு மாற்ற வேணால் அப்படியே வச்சு இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்படியே சுருளை வதங்கும். ஏன்னா அந்த கருவாட்டில் வந்து உப்பு அதிகம் இருக்குது. உப்பு போடல, அப்படியே சுருளை வதங்கிடும். இந்த மாதிரி செய்யும்போது கருவாடு ரொம்ப உடையாது. நான் அப்படியே கிண்டிக்கிட்டே கழிதான் இந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும். இந்த வெங்காயம் வந்து கருவாடோடு சேர்ந்து நல்லா வதங்கிடணும். அப்படியே வதங்கட்டும். கருவாடு வைக்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலை. பாத்திரமும் நிறைய செலவாகுது. ஒரே பாத்திரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கூட ஊற்றி வைக்கணும். கருவாடு நல்லா வந்து ரோஸ்டர் பார்த்து நல்லா வதங்குற மாதிரி. பச்சைத்தன்மை மட்டும் இருக்கக்கூடாது. பச்சைத்தன்மை தான் கருவாடு சாப்பிட முடியாது. டேஸ்ட் நல்லா இருக்காது. கருவாடு முக்கால் பதமாக நல்லா வறுபட்ட பிறகு தான் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட் சேர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த வெங்காயத்தில் வந்து ஈரத்தன்மை இருக்கும். அப்புறம் வந்து கருவாடும் பதமாக இருக்கும்போது ஈரப்பதமாக போட்டோன்னா நான் கருவாடு டேஸ்ட்டே இருக்காது. கெட்டனா தான் வரும். சாப்பிட பிடிக்காது யாருக்குமே. அதான் கருவாடு நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்க காரணம். இப்படி செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும்.
பிடிக்காதவங்களும் விரும்பி சொல்லுவாங்க. அந்த கருவாடே தனி வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த கருவாடை வந்து உள்ளே வந்து பிரித்து சாப்பிடும்போது உள்ளே லேயராக இருக்கும்போது எடுத்து சாப்பிடும்போது உள்ளே பச்சையாக இருக்கக்கூடாது, நல்லா வந்து வெந்திருக்கணும். அப்போ தான் கருவாடு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே சுருளை வதங்கட்டும். இந்த வெங்காயம் வந்து தெரியாத அளவுக்கு முடிச்சு கிடக்கூடாது. அந்த கருவாடோடு சேர்ந்து அப்படியே வந்து சேர்ந்துடணும். அந்த அளவுக்கு சுருளை வதங்கிடணும். அப்போ தான் அந்த கருவாடு எரிச்சு சாப்பிடும்போது வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும், அந்த பச்சை மிளகாவும் கடிச்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும், கருவாடும் அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிடும்போது. பழைய சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்கு, சாம்பாருக்கு அருமையான நகர கருவாடு பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். நல்லா சுருளை வதங்கிடுச்சு. வெங்காயமே தெரில பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் வதக்கணும் கருவாடு. இந்த கருவாட்டில் உப்பே போடல, ஏன்னா அந்த கருவாட்டில் வந்து ஆல்ரெடி உப்பு நிறையா இருக்குது. அத்தனை ட்ரிப் கழுவியுமே உப்பு போகாமல் தான் இருக்கும். ஸோ அந்த வெங்காயம் போட போய் தான் அந்த உப்பு கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது. சும்மா வந்து இந்த கருவாடை வறுத்தனா அந்தளவுக்கு உப்பு வந்து போகாது. அதனால் இவ்வளோ வெங்காயம் போட்டு வறுத்தா அந்த கருவாடு வந்து சில கருவாடு உப்பாக இருக்கும்போது இப்படி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா உப்பு போட தேவையில்லை. அந்த கருவாட்டோட உப்பே போதும். தெரியாமல் அவங்க உப்பு போட்டோம்னா அந்த கருவாடு தூக்கி நம்ம சாப்பிடவே முடியாது. அப்புறம் உப்பு அதிகமாக அந்த மாதிரி இருக்கும். இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். நானும் எப்போவுமே சமையல் பண்ணும்போது டேஸ்ட் பார்த்து தான் வந்து உப்பு காரெல்லாம் போதும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமையல் பண்ணி முடிப்பேன். இப்போ வந்து இதை டேஸ்ட் பார்க்க போகிறேன். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. காரம் வந்து குறைக்கணும், குறைச்சிக்கலாம். நான் 3 மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ கருவாடு டேஸ்ட் பண்ண போகிறேன். கருவாட்டிலையுமே உப்பு தெரியும் செய்யுது. இவ்வளோ வெங்காயம் போட்டும் இந்த உப்பு வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. கருவாடு, நகர கருவாடு ஃபஸ்ட்டு வந்து மெதுவாக வந்து உப்பு போல் வந்து வறுத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து உடையாது கருவாடு. ரொம்ப நல்லா வறுபட்டுச்சு பார்த்தீங்களா? அதுக்காண்டி தூளத்தில் உடையிற மாதிரி கருவாடு வந்து நம்ம வந்து அந்த பதத்துக்கு வறுக்கக்கூடாது. இப்போ நான் காட்டின பதத்துக்கே வறுக்கணும் இந்த கருவாடு. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சு போச்சு. கருவாடு எப்படி வறுக்க செஞ்சு கட்டியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் ராஜி. இந்த சேனலில் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்க்கும்போது தான் தெரியும் இந்த கருவாடு வந்து எப்படி சேர்ந்து செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸி செஞ்சிடலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள் என்னோடய சேனலை. அப்பப்போ வந்து நல்லா குக்கிங் வீடியோவாக போட்டுகிட்டே இருப்பேன்.